ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பொட்டுக்கடலை சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து சும்மா ஒரு 1/4 மூடி தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் துருவுறதா இருந்தால் துருவி எடுத்துக்கோங்க. 2 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா. இதில் வந்து பொரிகடலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், ஏன்னா தேங்காய் வந்து கம்மியாக இருக்கணும், பொரிகடலை அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் 2 கருவேப்பிலையும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரைக்க போகிறீங்களோ அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைங்கும்போது பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் இல்லைன்னா ஒரு 1/4 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து கருவேப்பிலை வந்து காமிக்கல இல்லையா, அதனால இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி எப்பயுமே சட்னிக்கு வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். முன்னாடியெல்லாம் அம்மியில் அரைக்கும் போது இன்னுமே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அந்த தேங்காய்லாம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பரப்பரன்னு அரைச்சி அதை தாளித்து கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த திரியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சட்னி நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் இல்லையா, அதனால் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடித்து வர டைமில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் அதை வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெருங்காய வாசனை பிடிக்கும் அப்படின்னா சும்மா கொஞ்சோண்டு பெருங்காயம் கூட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னியில் சேர்த்தாச்சு. சூப்பரான டேஸ்டான சட்னி வந்து ரெடி. இந்த பொட்டுக்கடலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.